எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் மேடம் கிளாஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னா அது எடுத்தாதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஆம், பாத்தீங்கன்னா தம்பி இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறாரு. என்ன மாதிரி கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓரல் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். அந்த கிளாஸஸ்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நானும் கிளாஸஸ் போயிட்டே இருக்கனால இதுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால இன்னைக்கு அவர் வந்து சிக்கிட்டாரு. இன்னைக்கு அவரை வச்சு நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருவோம். ஓவரால் எல்லாமே டிராஃபிக்ல ஓட்டுறது, பள்ளம், ஸ்பீட் பிரேக்கரு, டேர்னிங்ல, வில்லேஜ் ரோட்ல. இவர் எப்பவுமே வில்லேஜ் ரோட்ல தான் ஓட்டிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்புல வண்டி வரும்போது இவர் அழகா ஹேண்டில் பண்றதெல்லாம் நீங்களும் பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறாருன்றத பார்ப்போம். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஹாய் தருண். ஹாய் மேடம். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சரி, மேடம். ரைட். நீங்க இன்னைக்கு நல்லா வந்து இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் பாப்போமா? ஓகே மேடம். தைரியமா இருக்கீங்க. தைரியமா ஓவரால் இருக்கேன் மேடம். உங்களுக்கு வந்து நான் எல்லா கிளாஸஸுமே கொடுத்துட்டேன். முடிச்சிட்டீங்க மேடம். முடிச்சாச்சு. சரி, ரைட்டு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரோட்ல ஓட்டுறதுக்கு பயம் இல்லையா? இல்ல மேடம். அதெல்லாம் நேக்கனே நிறைய பார்த்துட்டோம்ல மேடம். பாத்துட்டோம். பயம் வந்து போனனால அது பழகிருச்சு. அதனால மேடம். இன்னைக்கு நல்லா எடுத்துடலாம். சரி ஓகே, டன். இன்னைக்கு தைரியமா எடுப்போம். தைரியமா ஓகே. எடுப்போம் மேடம். இன்னைக்கு நம்ம கார் வந்து என்னைக்கு எந்த சைடு பார்க்கா நிக்குது? ரைட் சைடு மேடம். ரைட் சைடுல. நம்ம ட்ரை பண்றது எந்த சைடுல ட்ரை பண்ணோம்? லெஃப்ட் சைடு மேடம். லெஃப்ட் சைடுல. ஏன்னா பார்க்கிங் வந்து இந்த இடத்துல தான் நம்ம கிடைச்சிச்சு. சோ அதனால இங்க நிப்பாட்டிருக்கோம். இப்ப லெஃப்ட் சைடு பார்க்கணும். நம்ம லெஃப்ட் போறோமா? வெஹிக்கிள்ஸா வருதா? வந்துட்டு இருக்கு மேடம். மிரர் தெரியுதா உனக்கு? தெரியுது மேடம். அந்த லெஃப்ட் சைடு ரோடு வரைக்கும் தெரியுதா? தெரியுது மேடம். ஓகே. அப்ப இங்க ரைட்ல இருந்து நம்ம லெஃப்ட் போனோம்னா என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு எடுக்கலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சா? போட்டாச்சு மேடம். போட்டாச்சு. எந்த கியர்ல வண்டி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கியர் தான் மேடம். போட்டுக்கோ. அப்படியே எடுத்துடலாமா? மிரர் தான் பார்க்கணும் மேடம். மிரர் பார்க்கணும். ஹேண்ட் பிரேக் இறக்கணும். சீட் பெல்ட் தான் போட்டியா? போட்டாச்சு மேடம். ஓகே. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? லெஃப்ட் சைடு எடுக்கணும். சோ அதனால அவர் ஆஃப் ரவுண்ட் லெஃப்ட் எடுத்துக்கோ. சோ எடுக்கும் போது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரோட்டுக்கு ஏறிடலாம். இந்த லெஃப்ட்ல இருந்து ஈஸியா வண்டியை ரைட்டுக்கு எடுத்துடலாம். ஆனா ரைட்ல நிக்கிற வண்டியை லெஃப்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ரொம்ப கவனமா லெஃப்ட் மிரர் பார்க்கணும். நமக்காக எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். வண்டி பின்னாடி போகுது, பிரேக்ல கால் இருக்கணும். ஓகேவா? ரைட். அதே ஆஃப் கிளச் வந்துரு. ஆஃப் கிளச் எப்படி வரணும்? வந்தாச்சு மேடம். ஓகே. ஆஃப் ஸ்டீரிங் திருப்பிட்டியா? லெஃப்ட்ல நம்ம டர்ன் ஆகணும். எப்ப எடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம ரைட்ல நிப்பட்டோம், இவ்வளவு வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப தைரியமா ஃபர்ஸ்ட் இவரை நோட் பண்ணிக்கணும். இவர்கிட்ட வந்து லெஃப்ட் சைடு அந்த லைனுக்கு நோட் பண்ணி நம்ம போயிடணும். சரியா? அப்புறம் லெஃப்ட் சைடுல ஆள் வர்றவங்க கவனிச்சு நம்ம போகணும். இப்ப பாத்தேன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது நம்ம மதுரையில. பொங்கல் அதுமா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால பின்னாடி இருந்து மாடுகள் எல்லாம் ஏத்திட்டு வருவாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் வருதா? சோ அதனால ரொம்ப கவனமா வரணும். அவங்க நம்ம தொந்தரவே கொடுக்க வேண்டாம். இப்ப ஆஃப்ல வச்சுக்குவா. வந்தாச்சு மேடம். ஓகே. இப்ப பிரேக்ல இருந்து கால் எடுத்துக்கோ. ஏத்தாப்லயும் பாரு, டூ வீலர் வேமா ஒரு 3 பேர் வர்றாங்க பாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படிதான் வருவாங்க அவங்க. இப்ப பிரேக்ல இருந்து கால் எடுத்துக்கோ. பின்னாடி டூ வீலர் எடுத்து பாரு. ஸ்டேரிங் லெஃப்ட்ல திருப்பு. ஓகே. எதிர்த்தாப்புல வண்டி வருது பாரு. லைட்டா பிரேக்க மிதி. பிரேக்க. இப்ப பிரேக்ல இருந்து காலடு. கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. லைட்டா பிரேக்க பிரஸ் பண்ணு. ஓயா ஹார்ன் அடிக்காத. பிரேக்க விடு. கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. அப்படியே போட்டு ரைட் போட்டோம். ரைட் போட்டோம். ரைட் போட்டோம். போதும். அப்படியே போட்டோம். இந்த லெஃப்ட் பாத்துக்கோ. இப்ப ரைட்டு. ஓகே. இந்த ரோட்டுக்கு வரவும் என்ன பண்ணிக்கணும்? ரைட் சைடு வீல ஸ்டெடி பண்ணி பிடிச்சுக்கணும். சரியா? ஓகே. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. பாருப்பா, இப்போ ரைட்ல இருந்து நம்ம லெஃப்ட் ஏறி வந்தோம் இல்லையா? இதே மாதிரி லெஃப்ட் பார்க் பண்ணிட்டோம். திரும்பி ரைட் எடுக்கணும். அப்ப ரைட் இண்டிகேட்டர் அதே மாதிரி போட்டுக்கோ. அதுக்காக டேர்னிங் கிடையாது. இப்ப நான் ரைட் நிப்பாட்டி லெஃப்ட் எடுக்கும் போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரோட கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா? இதே மாதிரி லெஃப்ட்ல நிப்பாட்டிட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரோட்ல ஜாயின் ஆக போறோம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக. பார்த்தா ஃப்ரண்ட்லயே ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி வண்டி வருதான்னு பாத்துக்கோ. ரைட்ல கொஞ்சம் திருப்பிக்கலாமா ஸ்டேரிங்க? ஏன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு போறதுனால கொஞ்சம் கவனமா நம்ம ட்ரை பண்ணிக்கணும். இப்ப பிரேக்ல இருந்து கால் எடு. லெஃப்ட் ரைட்னு பாத்து எடு. நிப்பாட்டுப்பா. ரைட்டா பிரேக் வச்சுக்கோ. அவர் எடுக்கிறாரு. எடுக்கணும். லெஃப்ட் வந்துரு. போதும். வந்துடும். லெஃப்ட் வந்துடும். இங்க இருந்து பாக்கும்போது அழகா உனக்கு விலகெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? ரைட் போட்டு இப்ப ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. ஹாரன் கொடு. கொடுப்பா. ஆக்சிலேட்டர் கொடுப்பா. போலாம். அவர் வரமாட்டாரு. ஹாரன். லெஃப்ட் வந்துரு. மிரர் லெஃப்ட் பார்த்து லெஃப்ட் வந்துரு. இப்ப கியர் மாத்திக்க. என்ன கியர் மாத்துவ? செகண்ட் கியர். நீயே தான் சொல்ல போற என்ன கியர் மாத்துறேன். நான் இந்த கியர் மாத்தலாம் சொல்ல மாட்டேன். போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்துப்போ.
பாரு ரைட்ல மிரரை பாத்துக்க, அந்த ஒயிட் லைன் சரி. தெரியுதா? ஆமா மேடம். ஒயிட் லைன் நான் ஃப்ரண்ட்ல பாக்கும்போது அப்படி கர்வ் ஆகுதா, எந்த பக்கம் திரும்புது? லெஃப்ட் side சைடுல. madam. அப்ப லெஃப்ட் இந்த இங்க இருந்து பாக்கும்போது உனக்கு அது தெரியும். ம். ஒரு வைப்பர் வந்து எனக்கு வந்து சிங்கிள் வைப்பர் தான் மேடம் இருக்கு ம். அப்படின்ற சில நேரங்கள்ல டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து பாக்கும்போது விஷுவல் கண்ட்ரோல் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா ரோடு, பிரேக்ல வா, ஸ்பீட் பிரேக்கர் வருது, பிரேக்ல லைட்டா மிச்சிக்கோ, பிரேக் அவுட், அப்படியே போட்டோம். சோ எப்படி சிங்கிள் வைப்பர் இருக்கிற இடத்துல நான் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஃபோக்கஸ் டிரைவர் சீட்ல இருந்து இந்த ஸ்டேரிங் லெஃப்ட் சைட் ஸ்டேரிங்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணும் போது கண்டிப்பா என்ன செய்யும், இந்த எட்ஜ் கண்டிப்பா தெரியும். சரி. லைட்டா பிரேக், பிரேக் அவுட். ஏன் மேடம் இந்த டவுட் நான் கேட்கலையே அப்படின்னா, இந்த மாதிரியும் இருக்கு கார்லாம், சரி சிங்கிள் madam. வைப்பர் உள்ள கார்களும் இருக்கும். சோ அதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? சரி madam. சரி. போட்டோம். எத்தாப்புல வரவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. கொஞ்சம் ரைட். எல்லாருமே நம்மள நோக்கிதான் வர்றாங்கன்னே நினைக்கவே கூடாது. யாராவது வர்ற மாதிரி இருந்தா காலத்துக்கு என்ன பண்ணிக்கணும், எங்க வைக்கணும், காலை பிரேக்ல வச்சுக்கணும். சரி. சரி. இங்க என்ன போர்டு கொடுத்துருக்காங்க, Go slow madam. கோ ஸ்லோ. ம். அப்ப மெதுவா போய்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி. இப்ப அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. இங்க இருந்து பாக்கல நோட் பண்ண முடியுதா? அதுவும் இல்லாம சைன் போர்டு கொடுத்துருக்காங்களா ஸ்பீட் பிரேக்கர்னு. இங்க இருந்து ரைட் எடுக்கணும், ஆட்டோ பின்னாடியே போக கூடாது. லைட்டா பிரேக், பிரேக், பிரேக் அவுட், ஹாரன் கொடுத்துக்கோ, ஹாரன். சோ நம்ம அட்வான்ஸாவே என்ன பண்ணிட்டோம், ரைட் எடுத்துட்டோம். சரியா? பக்கத்துல வந்து திருப்புறதுக்கு தான் நான் இந்த எட்ஜ் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த வைப்பர் பினிஷிங்ல இருந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ தூரத்துல இருந்து வரும்போது நம்ம கணிச்சு ரைட் எடுத்துக்கலாம். லைட்டா பிரேக். சோ ரைட்லயே வண்டி வருமே மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னா, ரைட்ல வண்டி வராத போது ரைட் எடுக்கணும். சப்போஸ் வண்டி வந்தா ஸ்லோ டவுன் பண்ணி அதே ரோட்ல போய்க்கணும். சரி. போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடு. சோ இந்த விஷயங்கள்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பவும் நீங்க கிளாஸ்ல மறுபடியும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி மேடம். இப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ட்ரை பண்றோம்னா அதுல ஒரு 20 தடவை நான் சொன்னாலாவது அட்லீஸ்ட் ஒரு தடவை அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் இல்லையா? வண்டி பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்த கியர் மாத்து. என்ன கியர் போடணும்? தேர்ட் கியர். கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் ஓரம் கட்டக்கூடாது. சரி. போட்டு பிக்கப் பண்ணி போப்பா. சோ லெஃப்ட் ரைட், பேக் சைடு லெஃப்ட் ரைட் 4 செகண்ட்ஸ் ஒரு வரை நம்ம வந்து பிராடா பாக்கணும். ரைட் மட்டும் தான் நான் பார்த்துட்டு ஓட்டுவேன், எனக்கு லெஃப்ட் வர மாட்டேன்னு சொல்லவே கூடாது. நம்ம கார்ல தான் இந்த லெஃப்ட் மிரர் இருக்கு, லெஃப்ட் கண்டிப்பா பாக்கணும். அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், மிரரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, டிராஃபிக்ல ஓட்ட முடியாது. அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இங்க ஆக்சிடென்ட் கார் எடு, லைட்டா பிரேக் மட்டும் பிரஸ் பண்ணிட்டே வா. ஸ்பீட் குறைஞ்சா என்ன பண்ணணும், கியர் குறைச்சு என்ன கியர் மாத்தணும், செகண்ட் கியர். ரைட். பிரேக்கர் ரிலீஸ் பண்ணு, போட்டோம். அடுத்தடுத்து கண்டினியூவா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால நம்ம ஆக்சிலேட்டர் ஹெவியா கொடுக்க கூடாது. சரி. ஏன்னா நம்ம தான் வேலை நிறைய பார்க்கணும். கிளச்சை மிதிக்கணும், பிரேக்கை மிதிக்கணும். ஆமா, ஆஃப் ஆயிருமோன்ற பயம் வேற வரும். ரைட், போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடு, போட்டோம். போட்டுப்பா, பிக்கப் போப்பா. தேர்ட் கியர். மாத்திக்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறையுது அப்படின்னா நீ நல்லா ட்ரை பண்ற அப்படின்னு நீயே நினைச்சுக்கணும். அதுக்காக ஓவர் கான்பிடண்டா இருக்க கூடாது. மறுநாள் எடுக்கிறப்ப தப்பா பண்ணக்கூடாது. ஏன் ரைட் எடுக்க சொல்றேன், லெஃப்ட் சைடு மணலா இருக்கு, மணல் அது ஃபுல்லா சகதியா இருக்கு. அப்ப ஏன் நீ அந்த லெஃப்ட பாக்கல, நம்ம கார் அங்க போகணும் பாக்கணும்ல. போட்டோம், பிக்கப் பண்ணி போ. ஆக்சிலேட்டர் கொடு. வண்டி ரைட் ஏறாம டிரைவ் பண்ணு. ரைட் லைனை பாக்கணும், ஆனா ரைட் லைன் ஒட்டி ஓட்டக்கூடாது. இது நடுவுல தான் ஓட்டணும், லெஃப்ட் ரைட்டுக்கு நடுவுல ஓட்டணும். போட்டோம். அடுத்த கியர் மாத்தி போ. என்ன கியர்? ஃபோர்த் கியர். சோ ரோடு ஃப்ரீயா இருக்கே நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, ஹாயா ஓடி இருக்க கூடாது. அப்பதான் ரொம்ப கவனம் வேணும். டிராபிக்ல கூட இவருங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோலாவே வண்டி ஓட்டிக்கிடுவோம். ஆனா இதுல வந்து கேர்லெஸ்ஸா ட்ரை பண்ணிடக்கூடாது. திடீர்னு உள்ள இருந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் வெளியில வந்துரும், மாடு வந்துரும். ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள இருக்கிறவங்க திடீர்னு வெளியில வந்துருவாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம கார் வர்றது. சோ அதனால கவனமா இருக்கணும். இந்த லைன் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த லெஃப்ட்ல ஏன் ஒரே மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க? அந்த லைன் வந்து மேடம், எந்த லைன்? இந்த ரைட் சைடு மேல லைன் வந்து ஓவர்டேக் பண்ணி போறது. லெஃப்ட்ல ஏன் கொடுத்துருக்காங்க அந்த லைன்? இது வந்து நம்ம
டர்ன் பண்ணி போறது இதெல்லாம் பாக்குறது. லெஃப்ட்ல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் இதுக்கு மேல ரோடு கிடையாது சரியா, அதனால கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி. செடி கூட போயிடக்கூடாது இல்ல. சரி இதே லைன் ஒரே லைன் வந்து நடுவுல கொடுத்துருந்தாங்க, அங்க பாரு மாடு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க, ஒரே லைனா கொடுத்தாங்க, நீ ஓவர்டேக்கிங் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ரோட் ரூல்ஸ் நிறைய இருக்கு, அதை நம்ம பார்த்து ஓட்டினாலே அழகா ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். சோ டிரைவிங்ல ரொம்ப நிதானம் தேவை, பொறுமை தேவை. நம்மள வந்து ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி வேகமா போறாருன்னா நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, வேகமா ட்ரை பண்ணிட்டு போக கூடாது. அவர் 100ல போவார், நம்ம அப்பதான் வண்டி என்ன பண்ணுவோம் 70ல போய்கிட்டு இருப்போம். டக்குன்னு என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணா அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்பாட்ல நம்மளால யூகிக்க முடியாது. ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போறாங்க, அவங்க எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போவாங்க, நம்ம லேட்டா போவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எந்த கியர்ல பண்ணி போய்கிட்டு இருக்க? 4th கியர்ல. அப்ப வந்து ஒரு கையை விட்டுட்டு நீ கியர் மாத்தல இல்லையா? சோ 4th கியர்ல அழகா போய்கிட்டு இருக்கு, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி போற, அது ஓரளவுக்கு உன்னால கண்ட்ரோல் பண்ற ஸ்பீடா இருக்கு. ஆனா ஒரு 2 இடத்துல இருந்தா பாரு, இந்த 3வது இடத்துல நான் ஸ்டீரிங்க கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த விஷயத்த நீ பண்ற அப்படின்னா, இப்ப ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தே நீ போய்கிட்டு இருக்க. இப்ப நீ வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணணும்னு இருக்கா, காலத்துக்கு பிரேக்ல வைக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஸ்டேரிங் ஒரு பக்கம் ஒதுங்குது. அதை நீ உன்னால நோட் பண்ண முடியல, நான் என்ன பண்ணிடுறேன் ஸ்டேரிங்க பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கியர் மாத்திரப்ப ஸ்டேரிங் ஒரு பக்கம் கோணக்கூடாது. அது மாதிரி ஹார்ன் அடிக்கும் போது ஸ்டேரிங் மாறக்கூடாது. காலத்துக்கு நான் பிரேக்ல வைக்கிறேன் ஸ்லோ டவுன் பண்றேன்றப்போ என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டேரிங் மாறக்கூடாது. இப்ப இங்க இருந்து தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த லாரி நம்ம நோக்கி வர மாதிரி இருக்கா? ஆமா, அவர் லைனை விட்டு அந்த பக்கம் பாக்கணும், டிரைவரை பார்க்க கூடாது, லாரியோட டயரை பார்க்கணும் சரியா. அப்ப லைன் மேல தானே போறாரு, அப்ப பயப்பட தேவையே இல்லை. போட்டோம் ஆக்சிலேட்டர் கூட. இப்ப பார்த்தா இன்னைக்கு லைன் போட்டு கொடுத்து அழகா போகுது இந்த இடத்துல ரோடு. அதுல ரைட்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, ஹார்ன் கொடுத்தோம், ஆக்சிடென்ட் இருந்து காலடி. ஏன்னா அவர் லெஃப்ட் சைட்ல ஜாயிண்ட் ஆவார், ஸ்லோ பண்ணிட்டாரு, அதனால நீ பிக் பண்ணிக்க. சோ அந்த பிரேக்ல வாங்க சொல்ல 2 செகண்ட்ஸ்ல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தான் சரியா. போட்டு இங்க கோ ஸ்லோ கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணணும் சரியா. இப்ப இண்டிகேட்டர் போட்டுக்கோ, இண்டிகேட்டர் போட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பத்தியா, அதை தாண்டி போய் டர்ன் ஆகணும். இது பெட்ரோல் பங்க், உடனே டர்ன் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஏன் இண்டிகேட்டர் பண்ணோம், இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம போறோம் பின்னாடி வரவங்களுக்கு தெரியுதுக்கு. இப்போ வண்டியை கண்ட்ரோல் பண்ணு, கிளச் பிரேக்கை பிரஸ் பண்ணிக்க, ஹார்ன் கொடுத்துக்க, நல்லா ஸ்லோ டவுன் ஆனா இன்னும் கூட கியரை குறைச்சிக்க, பிரேக்கை ரிலீஸ் பண்ணு, ஃபர்ஸ்ட் கியர் மாத்திக்க. எந்த பக்கம் திருப்ப போறோம், அப்ப லெஃப்ட் மிரர் பார்த்து திருப்புப்பா, பிரேக்ல வாப்பா, எங்கப்பா ஆக்சிலேட்டருக்கு போகுது, திருப்புப்பா. மோஸ்ட் ஸ்டேரிங்கே திரும்பல, ஆக்சிலேட்டர் கூட கடைக்குள்ள போயிடாதா. இப்ப ரிட்டர்ன் ரைட் வந்துரு, போட்டு இப்ப ஆக்சிலேட்டர் கூட எந்த லைனுக்குள்ள வந்துருக்கு, ஒரு ஹார்ன் கூட ஒரு 2 வீலர் எடுக்க போறாரு, நமக்குரிய லெஃப்ட் சைட்ல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும் சரியா. ஒரு அங்க போய் திரும்ப கூடாது, ஹார்ன் கொடுத்து ரைட் எடுத்து திருப்பினாதான் ரைட் திரும்ப கியர் மாத்து. சோ அங்க எதுவும் ட்ரபிளா இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியல மேடம், அந்த ஷேடோல வந்து மர நிழல்ல வந்து எனக்கு தெரியல அப்படின்றப்போ வண்டி இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி இங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஸோ பிரேக்கர் ரிலீஸ் பண்ணு, கிளச்சை ரிலீஸ் பண்ணி போலாம். நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணா அங்க கூட ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒயிட் லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த வலிவு வருதா, வலிவோட சேர்ந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அல்லது பள்ளம் வரும், கவனமா போட்டு லைட்டா ஆக்சிடென்ட் கொடுப்பா, வண்டி போகட்டும். நம்மகிட்ட தான் பிரேக் இருக்குல்ல, பக்கத்துல போய் பிரேக் அடிச்சுக்கலாம்ல, இன்னும் முதல் நாள் ஓட்டுற மாதிரி ஓட்டலாமா. போட்டோம், அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, பள்ளம் கிடையாது மேடு கிடையாது, போட்டோம். லெஃப்ட் கவர் பண்ணி அழகா ஓட்டணும். போட்டு ஆக்சிலேட்டர் கூட தைரியமா கொடு, மேடா இருக்கா கொடுத்தாதான் எட்டி ஏறும். அப்ப கேர மாத்தி போ, ஃபியூ செகண்ட்ஸ் தான் கேர் மாத்தணும், இல்லாட்டி மேட்ல திணறும் வண்டி. போட்டோம் ஹார்ன் கொடுத்து போ, ரைட் திருப்பு ஸ்டேரிங்க அவரை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்க கூடாது, இன்னும் திருப்பணும் ரைட்டு ஸ்டடி. போட்டு ஆக்சிலேட்டர் கொடு, போட்டு நீ ஆக்சிலேட்டர் கொடுப்பா, லெஃப்ட். இங்க இருந்து பாக்கையில யாராவது வந்துவாங்கன்ற ஃபியர் இருக்காதான் செய்யும், யாரும் வரமாட்டாங்க, வந்தா பிரேக் இருக்கு நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுத்தேன், பிரேக்ல வா, ரைட்டா பிரேக் மிதி, ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்தேன். இப்ப யாராவது வந்து பிரேக்ல காட்டுறதுக்கு பிரேக் வச்சுக்கலாம். ஹாரன் கூட இந்த நாய் கிராஸ் ஆயிடாம கொஞ்சம் லெஃப்ட் வா, பிரேக் மிதி, பிரேக்க விடு, கியர் குறை, இப்படி டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும். போட்டு ஆக்சிலேட்டர் கொடு, மெதுவா விடு கிளச்ச.
இங்க முள்ள இருக்கு, எதாப்புல ஆட்டோ வருது, முள்ள கவனிக்கணும், இல்ல நம்ம கார்ல கோடு விழுந்துரும். ரைட் போட்டோம். ஸ்டடி போட்டு ஆக்சிலேட்டர் கூட. இதுல நீயா கொண்டு வந்துடும். உன்ன லெஃப்ட் பாக்குறதுக்கு டைம் எடுக்க கூடாது. ரைட் ரொம்ப போகுது பாரு வண்டி. ஸ்டடி ரைட்ட பாக்குறதுக்கு ஒரு நேரம், லெஃப்ட பாக்குறதுக்கு ஒரு நேரம் தான் கார் எந்த பக்கம் போகணும் அதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்பா வரட்டும். ஸ்பீட் பிரேக்கர் சைன் இருக்கு, கொஞ்சம் தூரத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்கேன், அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல இந்த வைப்பர், சில கார்ல வைப்பர் நல்ல விண்ட்ஸ்கிரீன்லயே நல்ல உயரமா இருக்கு அப்படின்னா அது மறையிற வரைக்கும். அப்ப வைப்பர் இல்லாத இடத்துல அந்த பேனட் மறையிற வரைக்கும் போய்க்கலாம். ஹாரன் கொடுத்தா அப்படியே லெஃப்ட் திருப்பிப்பா, லெஃப்ட் திருப்பிப்பா. இதத்தான் சொன்னேன், பாக்குறதுக்கு ஒரு நேரம் திருப்புறதுக்கு ஒரு நேரம் பண்ணக்கூடாது. போட்டோம். இந்த இடத்துல வேகம் கொடுக்கல, அதுவா ஏறிடும், ஒண்ணும் பண்ணாத. டூ வீலர்லாம் தூரத்துல இருந்தே கணிச்சாச்சு. சரியா? போட் ரைட் போட். அவ்வளவுதான். அப்ப நம்ம ரோட்டுக்கு நேர் பண்ணிக்கணும். இப்ப ஆளுகள்ட்ட இருந்து ரைட் எடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ரைட் எடுக்கிற மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கனா? இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து, சென்டர்ல இருந்து அந்த கார்னர்ல, இது வந்து தூரத்துல இருந்தே கணிச்சதுனால இதை நம்ம கணிக்க முடியாது. அங்க இருந்து பார்க்கும்போது அவங்களதான் அந்த கால் மறையிற மாதிரி இருக்கும்போது ரைட் எடுத்துக்கணும். போட்டோம். பிக்கப் பண்ணி போ, ஃப்ரீயா இருக்கு பாரு. கூட ஆக்சிலேட்டர் கூட மிதிப்பட்டு போகல. ஆக்சிலேட்டர் தான் கொஞ்சம் கால் எடுத்து திரும்ப மிதி. இப்ப 4th கியர் மாத்து. இது வில்லேஜ் ரோடாக எப்படி போகுது வண்டி? சென்டர்ல போகுது. கவனிச்சியா? லெஃப்ட் ரைட், ரொம்ப லெஃப்டும் போல, நீ ரொம்ப ரைட்டும் போகல. சிங்கிள் ரோடு. இதுக்கு டிராக்டர் வயக்காட்டுல இருந்து டிராக்டர் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏறி வரும் இல்லையா? போட்டு நீ பாட்டுக்கு ட்ரை பண்ண, தைரியமா ட்ரை பண்ணு. இன்னைக்கு ஒன்னே பத்தி தான் சொன்னேன், தம்பிக்கு எல்லா கிளாஸும் ஓவரா நான் கொடுத்துட்டேன், இன்னைக்கு அவரே ட்ரை பண்ணுவாருன்னு. ஹாரன் கொடுத்துக்கோ, ஏன்னா வண்டியா இருக்கிறதுனால எதுக்குள்ள ஒரு வெஹிக்கிள்ஸ் தெரியல நமக்கு. ஒரு ஹாரன் ஆக்சிடென்ட் கால் எடுத்துக்கோ. இப்ப அப்படியே லெஃப்ட் போதும். ஸ்டடி ரைட் போட்டோம். ஹாரன் கொடுத்து போ. லெஃப்ட் போக வேண்டாமே. ஸ்டடி. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கார் டிரைவ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம எப்படி போறோம் நமக்கே தெரியாது. போட்டு ஸ்பீடு கம்மி பண்ணுப்பா, கியரை கம்மி பண்ணு. ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, கிளச் அமைச்சு கியரை குறைச்சிக்கணும். போட்டு பிக்கப் பண்ணிப்போ. ஏன்னா அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணாமா காரா நிக்கிது, எதாப்புல வரவங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கவனம் வந்துடணும். நம்ம ஸ்லோ டவுன் பண்ணோம், அடுத்து பிரேக் பண்ணி இன்ஜினை ஸ்லோ டவுன் பண்ணோம், ஸ்லோ ஆனனால கியரை குறைக்கணும்னு வர்றோம். இப்ப ஆக்சிடென்ட் கொடுக்குறோம், வண்டி பிக்கப் ஆகுது, அடுத்து கியர் மாத்தணும். 4th கியர் மாத்திக்க. நல்லா வண்டி எங்கிட்டு வரணும், உடனே ரைட் திருப்ப கூடாது, நல்லா லெஃப்ட்ல ஏறி போய் ரைட் திருப்பணும். இந்த கார்னரை கவனிச்சுட்டே வரணும். திருப்பிக்க. போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. இங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்க்க போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் ரோடு வந்து அவ்வளவா வெஹிக்கிள்ஸ் வரல, எல்லாம் சுத்திக்கிட்டே வராங்க. ஒரு ஹாரன் கொடுத்து போ. போட்டு திரும்புறதுல கொஞ்சம் திருப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஆக்சிடென்ட் கால் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அங்க பார்த்தா ஒரு கார் எடுக்கிறாரு பாரு. அதெல்லாம் கவனமா முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வரணும், என்னென்ன இருக்கு அப்படின்றத. ஹாரன் கொடுத்துக்கோ. ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடு, அப்படியே வரட்டும், லெஃப்ட் வரட்டும். ஹாரன் கொடு. போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடு. ஹாரன் போட்டோம். திருப்பு திருப்பு, ரைட்ல திருப்பு. அப்படியே லெஃப்ட்ல போனப்பா, ஸ்பீட குறைச்சு கியரை குறைச்சிக்கோ. பிரேக்கை மதிச்சாதானே இன்ஜின் ஸ்லோ ஆகும். லெஃப்ட் வா, ஏன் வண்டி ரைட்ல தள்ளி போகுது? அதான் ஒரு வேலை பார்க்க போகும்போது ஸ்டேரிங் ஒரு பக்கமா ஒதுக்கிடுது. வரட்டும், இன்னும் லெஃப்ட், இன்னும் கியரை குறைச்சிக்கோ. எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. கியர் விழுகல. போட்டோம். இந்த இடத்துல நான் ஸ்டேரிங்க பிடிக்கிறேன் இல்லையா? வரட்டும் லெஃப்ட். அப்ப இதை மாத்தணும், இதுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும் நமக்கு. ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டேரிங் பிடிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு வேலை பார்க்கும்போது ஸ்டேரிங் மாதிரி அதுல கவனம் வரணும். திருப்பு திருப்பு திருப்புப்பா, பயப்படாம திருப்பு. பிரேக் தான் இருக்குல்ல, பிரேக் வச்சு நிறுத்திக்கிறோமே. இந்த ரோடு கொஞ்சம் குறுகலா இருக்கு, இதுலயே வண்டி வந்து என்ன பண்றது, ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறணும். ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு, வீடுகளுக்கு நடுவுல போகுது பாரு, பார்த்தா தெரியுதா?
கல்லு இருக்கு அப்ப லெஃப்ட் வந்து ரைட், அதெல்லாம் கவனிக்கணும். நான் ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கேன்னு மட்டும் பார்க்க கூடாது, ரோட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஹாரன் ஸ்லோ டவுன் பண்ணிக்க, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, பிரேக்கை விட்டு போட்டோம். ரைட் ரைட். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ல கரெக்டா இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன பண்றோம், ஆஃப் அன் ஹவர் வர்றோம் இல்லையா? எதனால ஆஃப் ஆகல? கிளச் பிரேக்கை மிதிச்சு வண்டியை ஸ்லோ டவுன் பண்றோம். ஸ்லோ ஆனா கியரை குறைச்சிக்கணும். இப்ப பார்த்தா இங்க ஒரு பிரேக், ஸ்பீட் பிரேக்கர், பிரேக், கிளச், பிரேக் ரிலீஸ் பண்ண, ஆஃப் கிளச் வந்துக்கோ. இப்ப செகண்ட் கியர்ல இருக்கிறதுனால என்ன ஆகும், வண்டி பேலன்ஸ் ஆகி போகும், ஏன்னா ரன்னிங்ல இருக்கு. இதே வண்டி நின்றுச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆஃப் ஆகாம ஆஃப் கிளச் வந்து மூவ் ஆக பார்க்கணும். சரியா? போட்டு ஆக்சிலேட்டர் கொடு, ஹாரன் கொடுத்துக்கோ. வரட்டும் வரட்டும், அப்படியே லெஃப்ட் வரட்டும். திருப்புப்பா 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 திருப்புப்பா, நீ திருப்புப்பா. ஏன் திருப்பல? ரொம்ப முழுக்க போயிருமா? போனா போயிட்டு போகுது. அப்ப எப்படி தைரியம் வர்றது? அவரை பார்த்துக்கிட்டே திருப்ப மாட்டேன்றியே. போட்டு ஆக்சிலேட்டர் கொடு, கொடு ஆக்சிலேட்டர். மிதிச்சாதான் போகும். ஹாரன் கொடுத்து ரைட் ஏறு, ரைட் ஏறு, திருப்பு ரைட் ஏறு. இப்ப தேர்ட் கியரை மாத்து. மறுபடியும் என்ன பண்றாங்க, வண்டிய திரும்பணும். சரியா? ஹாரன் கூட பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஸ்லோ டவுன் பண்ணிக்க. வரட்டும் வரட்டும், லெஃப்ட் வரட்டும். மெதுவா விடு கிளச்ச, ஏன் பதற? கவனம் கிளச் பிரேக்ல இருக்கும் போது நீ ரோட்டை பார்த்து பயப்படவே கூடாது. வரட்டும், அப்படியே லெஃப்ட் வரட்டும். திருப்பு திருப்பு. போட்டோம். ஸ்லோ டவுன். அடுத்தடுத்த கியர் போட்டு போட மாட்டேன்றாங்க. அடுத்து ஸ்பீட் பிரேக்கரோ திரும்புறதோ வந்துட்டு மெதுவா கிளச்ச விடுப்பா. சரி மேடம், எப்ப பார்த்தா சரி மேடம், ஆனா சரியா வர மாட்டேங்குது. ஹாரன் கொடுத்து போ. ரைட்டு 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 ரைட்டு. ஏன் ரைட் திரும்பல? போட்டோ ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. ஹாரன். தூக்கம் வருதா? அப்புறம் வண்டி அப்படி தூக்கம் வந்தாலும் ஒதுங்க, லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ ஏறும். போட்டோம், ஏற மாத்தி போ. நீ அங்க உட்காந்துட்டு நம்ம லெஃப்ட் இடிக்குமா இடிக்காதா அந்த ஒரு செகண்ட் நோட் பண்ணிட்டே இருக்க பத்தியா? ஆனா வண்டி அங்க லெஃப்ட் தானே போகுதுன்றது ஏன் வரமாட்டேங்குது? காரையும் சேர்த்து வரணும். ரைட்டு ரைட்டு. ஸ்டடி. ஆக்சிலேட்டர் போட்டு பிக்கப் பண்ணி போப்பா. இன்னைக்கு வேகமா ஓடணும்னு நினைச்சேன், வேகமா போகவே மாட்டேங்குது வண்டி. ரொம்ப ரைட்ல உலட்டுது, லெஃப்ட். இப்ப ஆக்சிடென்ட் வந்து காலையில எடுத்தாப்புல வண்டி வருது. கொஞ்சம் ரைட்டு போ, ரைட்டு போ, வைக்காட்டுக்குள்ள போயிடக்கூடாது. லெஃப்ட் வந்துடட்டும். கொடு ஆக்சிலேட்டர் கொடு, கொடு போட்டோம் ஆக்சிலேட்டர். ஸ்டடி. இந்த ஒயிட் லைனை கவனிச்சாலே போதும். ஒயிட் லைன் இல்லாத இடத்துல செடியில கவனிச்சுக்கணும் அல்லது மணல்ல கவனிச்சுக்கணும். லெஃப்ட் நம்ம பார்த்தா மட்டும்தான் ஸ்டேரிங்கே வேலை செய்வோம். திருப்பணும்னு தெரியும். ஹார்ன் கொடுத்து போ. அப்படியே ரைட்டு போ, ரைட்டு ரைட்டு. ஆக்சிடென்ட் வந்து கால் எடு, அவர் போகட்டும். ஏன்னா அவரும் அந்த பஸ்ஸுக்காக ஸ்லோ டவுன் பண்ணுவாரு. வண்டி ஸ்லோ ஆகுதா கியரை குறை. இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கணும். பஸ் டிரைவருக்கு தெரியாது இந்த தம்பி வந்து கியரை குறைக்கிறாரு கூட்டுறாருன்னா. கியரை போடல. ஓகேயா? போட்டு ஆக்சிலேட்டரை கொடு. நம்மளால நினைக்கிறோம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விளம்பரத்துல வந்து ஒரு கார் வந்து கியரை பிக்கப் பண்ணிக்கும், அப்படி ஸ்வைங்னு வந்து அழகா ஷோரூம்ல காட்டுவாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம ஓட்டணும்னு ஆசைப்படுறோம். உள்ளுக்குள்ள வந்து கிளட்ச் பிரேக் நம்ம கண்ட்ரோல் பண்றது நமக்கு தானே தெரியும். வெளியில வந்து அவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம படம் போடுறது இல்ல. சரியா? சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா கண்ட்ரோல் பழகு, நல்லா கவனம் வேணும். திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான், அதே கிளட்ச் பிரேக் கிளட்ச் பிரேக். சரியா? போட்டு பிக்கப் பண்ணி போ, ஆக்சிலேட்டர் கொடு. மிதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நேரம் ஆப்ரேட் ஆகலைன்னா ஆக்சிலேட்டர் விட்டு திரும்ப மிதிப்பா. மிதிப்பா ஆக்சிலேட்டரை. பிக்கப் ஆயிடுச்சா? அடுத்த கியர் மாத்திக்க. நான் ஏன் இந்த இடத்துல ஸ்டேரிங்க பிடிச்சேன்? ஒண்ணு ரைட்ல வண்டி வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல நீ கியரும் மாத்தணும். நீ என்ன பண்ணிடுவ, ரொம்ப லெஃப்ட் போஞ்சு ரைட் எடுப்ப, ஆம்னி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால பிடிச்சேன். என்னன்னா இந்த இடத்துல நீ கியர் மாத்துறப்ப எப்பவுமே ஸ்டேரிங் உழட்ட கூடாதுன்றது சொல்லி கொடுக்காத பிடிச்சேன் நானு. திருப்பு திருப்பு ரைட்டு. ஸ்டடி. ஸ்டேரிங் கியர்ல ஒரு கை வச்சுக்கோ. இப்ப ட்ரை பண்ண போட்டோம். இதை ஏன் பண்ண சொல்றேன்னா ஒவ்வொரு தடவையும் நீ என்ன பண்ணிக்கிற, கியர் மாத்துறப்ப ஹார்ன் அடிக்கிறப்ப ஸ்டேரிங் என்ன பண்ணிடுற, உலட்டிடுற. போட்டு இப்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. அன்னைக்கே நீ கிளாஸ்க்கு வர சொல்லி இந்த மேடம் வந்து கிளாஸ் கொடுத்தாங்க. பொங்கல் அன்னைக்கே நீ வர சொல்லி கிளாஸ் கொடுக்குறாங்க.
என்னைய வந்து ஜாலியாவே என்ஜாய் பண்ண விட மாட்டேன்றாங்க. அப்படியா? அப்படியே ரைட். ஒத்த கையில அழகா திருப்பிக்கணும். அவ்வளவுதான். ஸ்டடி பண்ணிக்க. நான் ஏற்கனவே இந்த போர்டு என்னன்னு சொல்லிருக்கேனா, ஆக்சிடென்ட் காலடு, ஸ்டேரிங் எப்படி லைட்டா அப்படியே பிரேக் ப்ரெஸ் பண்ண ஹாரன் கொடு. அப்படியே திருப்பு போட்டோம். லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. கிளச் அப்படி ரிலீஸ் பண்ணி வந்தோடனே ஆஃப் கிளச் வந்தோடனே லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து மெயின்டைன் பண்ணிடணும். ஹாரன் கொடு. லைட்டா அப்படி பிரேக்க ப்ரெஸ் பண்ணு. நீ வாட்டுக்கு போப்பா, நாய் ஒதுங்கும் போ. வாட்டு லெஃப்ட் வண்டி. கிளச்ச மிதிச்சு பிரேக் மிதி. வண்டியை நல்லா ஸ்லோ டவுன் பண்ணு. கேர குறை. பிரேக்க விடு. இந்த இடத்துல வண்டி போவா திணறுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர் மாத்தணும். இல்ல ஆஃப் கிளச்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். வண்டி ரைட் ஏறக்கூடாது. நான் எவ்வளவு சொல்றேன் பாரு. சொல்லிட்டே வரேன்னா அவன் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரியா? லெஃப்ட் இண்டிகேட்டர். பிரேக்ல வா. லெஃப்ட் இண்டிகேட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்துட்டோம். ஸோ தம்பி வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைவ் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் என்னைய அறியாமலே நானும் ஸ்டேரிங்கை பிடிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேலை செய்யும் போது, அதாவது கியர் போடும்போது ஸ்டேரிங் ஒரு கையிலேருந்து எடுத்துகிட்டு தானே கியர் போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுது, ஸ்டேரிங் லெஃப்ட்டில் வந்துடுது. இல்லை ஹார்ன் அடிக்க சொன்னால் ரைட்டில் ஏறிடுது. பிரேக்குக்கு வாங்கினாலும் ஸ்டேரிங் மாறிடுது. ஸோ இதுவும் உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸும் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். சேம் மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஸோ அதை வந்து சரி பண்ணணும். இப்போ தம்பிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா மறுபடியும் ஒரு கிளாஸ் கொடுக்கலாமா இல்லையான்றதை அவர்கிட்ட நம்ம பேசிக்கிடுவோம். ஓகேங்களா? தம்பிகிட்ட பேசுவோமா? ஹாய் தருண். ஹாய் மேடம். இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? அந்த ஸ்டேரிங் தான் மேடம். அந்த இப்போ கியர் போடும்போது நம்ம இந்த ஒரு கையில தான் நம்ம பிடிக்கிறோம். அதனால லெஃப்ட் சைட்ல போயிருது. ஆனா கண்ட்ரோல் நம்ம ஒரு பக்கம் தான் பாக்குற மாதிரி இருக்க முடியுது. ஆனா எல்லா பக்கமும் நம்ம கண்ட்ரோல் பார்க்கணும். அதுதான் நம்ம இன்னொரு கிளாஸ் தான் பார்க்கணும். இன்னொரு கிளாஸ் பார்க்கணும். ஓகே பார்ப்போம். நல்லா பழகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் காரை வந்து நிதானமா டிரைவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டோம், இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்றத பண்ண முடியாது. அங்கன போய் அதை விஷயங்களை சரி பண்ண முடியாது. ஸோ நாளடைவில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவ் பண்ண உங்கள் கார் எடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஏரியாக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், கார் எடுத்தோடனே டிராஃபிக்கில் போகணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மூவிங் ஸ்டாப்பிங் 10 தடவை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் டேர்னிங் தெருவுக்குள்ளே போய் வர முடியுதான்னு பாருங்கள். அதையே ஒரு 4 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அடுத்து 3rd கியர் மாற்றி பண்ண முடியும் அப்படின்னா நான் மெயினுக்கு போய் பார்க்குறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படி ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் 2 வண்டி வரும்போது உங்களால் தைரியமாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து போக முடியுது, இல்லை பிரேக்கு கால் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் படிப்படியாக போகணும். எடுத்தோடு என்ன பண்ண முடியாது, நான் டிராஃபிக்கில் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் முடியாது. ஸோ காரோட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், மிங்கிள் ஆகணும். ஓகே? ஸோ தம்பிக்கு வந்து இது நாள் வரைக்கும் நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு வந்தோம். இவ்வளோ நாள் ட்ரைவ் பண்ணாலும் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு வந்து அவர் சொல்லும் போல நான் ஒரு கையில ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையில நான் கியர் மாற்றும் போது எனக்கு ஸ்டேரிங் என்னை அறியாமலே மாறிச்சு மேடம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயங்களை வந்து சீக்கிரம் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து எடுக்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியாகும். உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்களும் இதே மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும் அதுக்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ காரை பற்றின டிப்ஸ் இன்னும் நிறையா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ கார் எடுத்தாலும் சேஃபாக எடுக்கணும். சேஃபாக போயிட்டு வாங்க. நமக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஃபேஸ்க்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் நம்ம போகும்போது சேஃபாக போகணும். அப்போ நம்மளை அப்பா பார்க்கணும், அம்மா வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிங்கன்னா ஹார்ஷ் டிரைவிங் பண்ண மாட்டீங்க. ஸோ நிதானமாக பண்ணுங்கள். எல்லாரும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரீச் ஆவாங்க, நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் லேட்டாக போவோம் இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். அதில் இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா அதுலேயும் நான் சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஃபுல் வீடியோஸ் பார்த்தா தான் உங்களால் அதை என்ன பண்ண முடியும், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அதில் ஆன்சர் இருக்குது, நீங்கள் தேட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்போவும் ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.